ஹாய் வாங்க. நம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக சிஞ்சர் சிக்கன் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லி தரேங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காகவும் கொஞ்சம் உப்பும் போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் நல்ல பெருசாக பொடிசாக நறுக்கிங்க. அதுக்கு ஒரு அரை குடமிளகா போட்டுங்க. ஒரு தக்காளி, பூண்டு எடுத்துங்க பொடிசாக நறுக்கிங்க. அப்புறம் இந்த ஊற வச்ச சிக்கனை நம்ம குக்கரில் லைட்டாக ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளித்து ஒரு விசில் விட்டு டப்புன்னு எடுத்துருங்க. ஈஸியான வேலைங்க. அப்புறம் கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டையும் போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை சதைச்சிருங்க. சதைச்சி அதில் போட்டு அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு லைட்டாக 2 வதக்கு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக அப்படி இப்படி 2 வதக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக நீட்டாக கீரி போட்டு நம்ம கீரி வெட்டி வச்சிருக்க அந்த குடமிளகாவையும் தூக்கி போட்டு அந்த தக்காளியும் தூக்கி போட்டு லைட்டாக வதக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. போட்டு 2 வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த சிக்கனை எடுத்து அதில் கொஞ்சோடு தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்து அப்படியே ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான மறுபடியும் கொஞ்சம் காரமும் சேர்த்துட்டு வேணும்னா உப்பு டேஸ்ட் பார்த்துங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா கலர் பொடி சேர்த்துங்க. நான் கலர் பொடி சேர்க்காம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அல்டிமேட்டான ஒரு சூப்பரான சிஞ்சர் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. ரசத்துக்கு வச்சு சாதத்தில் வச்சு சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டேங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டைலில். ஓகேவா? பாய்.